ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் நடந்த கோவில் ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபங்க்ஷனுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஃபஸ்ட் டேவே வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து காப்பு கட்டியிருந்தேன். இது வந்து செகண்ட் டே. இன்றைக்கி வந்து தட்டு சீர் வந்து கொண்டு போவோம். இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து திருக்கல்யாணம். அதுக்காக ஒவ்வொரு வீட்டிலேருந்து என்னென்ன முடியுமோ அதை வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. நான் வந்து சாரீ, பூ, பழம் அதை வந்து கொண்டு போயிருந்தேன். திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்னி சாமி வந்து அழைப்பாங்க. அதுக்காக சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் நிற்க வச்சு சாமி வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக யாருக்குமே சாமியே வரல. ரொம்ப நேரம் கழித்து வந்தது எல்லாருமே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து சாமி அழைச்சிட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டே ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு வந்து போவாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு தான் வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. சாமி அழைச்சிட்டு வரும்போதே நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. கல்யாணத்தில் நடக்கிற மாதிரியே மாலை மாற்றது, அப்பளம் உடைக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இவங்க வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தூக்கம் எதுவும் வரல, கொஞ்சம் ஃபன்னாகவே அப்படியே போயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி தான் வந்து கரகம் எடுக்கிறது. ஒரு சின்ன பையன் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தான். அதை வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அழகு குத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே வந்து ரொம்ப பயமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்குறது. யாருக்குமே அருள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து குத்திட்டு இருந்தாங்க. எப்படி வலி தாங்கினாங்கன்னு தான் தெரியவே இல்லை. பக்கத்துலேருந்து பார்க்கவே முடியல. அவங்களுக்கு வலிக்குங்கிறது தான் எங்கள் மைண்டில் வந்து இருந்தது. நாங்கள் அதனால் அந்த சைட்லேருந்து வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து கரகம் வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடில் வந்து நான் வந்து பால் குடம் எடுத்திருந்தேன். அதுக்காக பால் குடத்துக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நடந்துட்டு இருந்தது. பால் கூட இங்கே ரெடி பண்ணுற கோவில் வந்து வேறு. இங்கேருந்து ரெடியாகி அந்த கோவிலுக்கு வந்து போவோம். இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து இருக்கும். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த கோவில் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ நல்லா கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. முன்னாடி ஃபுல்லாக பசங்க பொண்ணுங்கன்னு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி கரகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்க. அதனால முன்னாடி வந்து எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து கோயிலுக்கு ஆடிட்டே போயிட்டு இருந்தோம். முதல்ல வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்து போயிட்டுருந்தேன். போயிட்டு சாமி கும்பிட்டு கோயிலை வந்து சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் குடத்தை இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு சைடில் வந்து பார்த்தா எல்லோரும் ஒரே ஆட்டமாக ஆடிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து பார்த்தா எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து திருப்பி வந்து மாவிளக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து லைனாக வந்து வந்துட்டுருப்பாங்க. அங்கேயும் வந்து எல்லாருமே ஆடிட்டே அப்படியே வர வேண்டியதான். இங்கே வந்து ஆடிட்டுருக்கோம். இங்கே நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. அந்த க்ரீன் கலர் செகண்ட் தேர்ட் ஒன். ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கையில் கட்டியிருந்த காப்பு வந்து அவுத்தாச்சு. நண்பர்களே வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்? கோயிலுக்கு வந்திருக்கோம். அன்னதானம் வந்திருக்கோம், சாப்பிட போகிறோம். இது வந்துட்டு ஆசாக்கா, இது வந்துட்டு ஆதிசக்கா. இது வந்து லாஸ்ட் டே மஞ்சள் நீர். இன்றைக்கி வந்து சாமிக்கு பூஜை கொடுக்கறதுக்காக தேங்காய், பழம், அப்புறம் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சாமிக்கு பூஜை கொடுக்கலான்னு வெளியே வந்து நின்னா அதுக்கு கூட விடலை. எங்கள் அம்மா தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. என்னை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி வெளியே வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் தான் லேட்டு.
இங்கேருந்து அப்படியே திருப்பி கோவிலுக்கு போனோம். கோவில் வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே தண்ணி ஊற்றிட்டே விளையாடிட்டே வந்து போயிட்டுருந்தோம். இந்த 2 நாள் ஃபுல்லாக டான்ஸ் மட்டும்தான். டான்ஸ் ஆடி ஆடி கால்லாம் நல்லா வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுதண்ணியில் வச்சு கூட கால் வலி சரியாகல, அந்தளவுக்கு ஆட்டம் போட்டுருந்தோம். உங்கள் ஊர்லலாம் எந்த மாதிரி மஞ்சள் நீர் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. 3 நாள் எடுத்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கும் டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.